Hi LA families, நாங்க தான் உங்க LA couples. லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சோ இன்னைக்கு நேத்து இந்த வீடியோ போடலாம்னு நினைச்சோம் பட் போட முடியாத ஒரு காரணத்தால எடுக்க முடியல வீடியோவை. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே ரீப்ளேயிங் மாதிரி ஒரு ரீப்ளேயிங் வீடியோ தான். மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் எந்த வீடியோலேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னி பூஜை நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோலேருந்து தான் நம்ம மெயினான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கான ரீப்ளேயிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டராக நான் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணிக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் வீடியோ ஒன்லி. நிறையா பேர் இந்த சாமி ஆட்ட வீடியோவை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அடக்குறீங்க, சாமி என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, இல்லை அவங்களே ஆட விடுங்க ப்ளீஸ், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்ததுமே எனக்கு விபூதி போட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஆடக்கூடாதுங்கிறது காரணத்தினால பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க்கில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அந்த சாமி பாட்டு பாடினா சாமி வரும் அப்படிலாம் ஓகே தான். பட் ஆனால் எங்கள் அண்ணன் கரெக்டாக அவ்வளோ நேரம் நான் வெளியிலலாம் இல்லை, உள்ளே தான் இருந்தேன். பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பாட் ரூம்லேயே இருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு கூப்பிட்டு சாமிக்கிட்ட கனிசாமிகிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொன்னேன். 2 பேர் போனோம். இவன் ஃபஸ்ட்டு போய் ஆசீர்வாதம் விபூதி வச்சுட்டு அடுத்து எங்கள் அண்ணன் காலில் நான் விழும்போது கூட எனக்கு எதுவுமே தெரில. நமக்கு அந்த ஒரு டயத்தில் தோணும் தெரியுமா, சாமி வர போகுதுங்கிற ஒரு ஸ்பார்க் நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. இப்படி தான் வச்சதுமே எனக்கு அந்த ஒரு இதாகிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுதான் இப்போ ஸ்டார்டிங்கில் சாமி ஆடக்கூடாதுன்றதுனாலயா கூட மேபி அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிசாமி போட்டால் கண்டிப்பாக கருப்பர் வருவாருங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான். அண்ட் அடுத்து 2வது மோஸ்ட் ஆஃப் நிறையா கமெண்ட் பார்த்தீங்கன்னா, லெக்ஷனா சாமி வந்ததுனால பாவம் அருள் அப்பா 3 டைம்ஸ் கீழே விழுந்துட்டார், பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. லெக்ஷன்னா பழைய தீர்த்துட்டாங்க நினைக்கிறேன், பகைய தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாளா முடியாம இருக்கேன், நேத்தும் சரி இன்னைக்கு ரொம்ப முடியாம இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன், வீடியோல பேச முடியாம இருக்கேன்னா உடம்பு ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த மாதிரி உட்காந்துருக்கேன். ஏன் அப்படின்னா சாமி வந்தனால அப்படிதான் இருக்கும். 1 வாரத்துக்கு 10 பேர் அடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்குமே இப்ப பரவாயில்ல. உங்களுக்கு நான் நேத்து ஃபுல்லா எந்திக்கல, வீடியோ எடுக்காத காரணம் அதுதான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போறதுக்கு நான் எந்திரிச்சுதான் ஆகணும். என் மேல யாருக்கும் எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த சாமி வந்தா அப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு தடுமோ, அந்த தண்ணி மாத்தி குடிச்சதுனால தம்பிக்கும் தடுமோ இவங்களுக்கும் தடுமோ உட்கார்ந்தது, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது சரியா பேர் இப்ப மாத்திரை வாங்கி போட்டு சரியா. அது எதனால அப்படின்னா கண்ட்ரோல் இருக்காது. கருப்பர் வராரு அப்படின்னா கண்ட்ரோலே இருக்கு. இன்னொன்னு இவங்களுக்கு இப்பதான் ஒரு 3 டைம் 3rd டைம் வருது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல வச்சு வந்துச்சு. அண்ட் செகண்ட் டைம் பஜனை, அப்புறம் 3rd டைம் பஜனைக்குமே கீழே அதே மாதிரி 2 பஜனை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல ஆடும்போது என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப உக்கிரமாலாம் வரல, சவுண்ட் கேட்காது. இல்ல சொல்றது கேள, அந்த உக்கிரமா வரல. பட் ஆனா பஜனைக்கு அந்த உக்கிரம் வந்துச்சு. அப்புறம் 2வது பஜனைக்கு உக்கிரம் சவுண்ட் ரொம்ப வரும். கொட்டு சவுண்ட் புரியுது, அதுக்கெல்லாம் ரொம்ப வரும். நானே வீடியோல காலையில வீடியோ பார்க்கும் போது எனக்கே தெரியுது. காலையில இருந்துங்களே, அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் காலையில வரைக்கும் வீடியோ தான் பாத்துட்டேன். எப்படி மாலை போடல, எப்படி எனக்கு சாமி வந்துச்சு எனக்கே புரியல. நான் வீட்ல நம்ம ஐயப்பனை கும்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். சைவம் சாப்பிடுறோம், அசைவம் சாப்பிடல, சைவம் மட்டும் தான் சாப்பிடுறோம். எப்படி எனக்கு அது என்னால அந்த வீடியோ பாக்குறேன், எப்படா இது வந்துச்சு. இல்ல 1 டைம் வந்துச்சுன்னா ரெகுலரா வரும். எனக்கே தெரியல. ரொம்ப உடம்பு தான் சரியில்லாம போகுது, ரொம்ப டயர்டா இருக்கு. காலு முட்டி 2 முட்டி புண்ணு, விழுந்து எல்லாம் புண்ணு, இங்க புண்ணு,
இங்கே மண்டையில் இங்கே கீழே முட்டியிருக்கேன், இங்கே வீங்கிருக்கு, இப்போ லைட்டாக அமுக்குனா வலிக்கும். அந்த மாதிரி இங்கே நிறைய இடத்துல அடிபட்டுருக்கு. மாமாவுக்கு முட்டியில் 2 முட்டிலையுமே அடி. அவர் 2-3 தடவை கீழே விழுந்துட்டார். பிடிக்க முடியாது. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். யாரும் எல்லாருமே சொன்னாங்க அதான் பிடிக்க கண்ட்ரோல் வராது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சாமி வந்தா அவங்கள பிடிக்காதீங்க, நீங்க பிடிச்சாதான் அவங்க இதாவாங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்ல. ஆனா பசங்க நான் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பசங்க ஆடுற எல்லா சாமியுமே வந்து நிதானமாவே ஆடல யாருமே. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். இப்ப சாமியான வீடியோ நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய வீடியோ பார்க்கும்போது இப்ப ஃபுல்லாமே அந்த இதா வருது, கன்னி பூஜை நடக்குது. பசங்க வந்து கண்ட்ரோலே இல்ல. அது கண்டிப்பா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பசங்களுக்கு மட்டும் அப்படியா இல்ல பெரிய ஆள் பார்த்து பெரிய ஆளா ஆடுறாங்க ஆனா அமைதியா ஆடுறாங்க? ஆனா இந்த பஜனையிலே 2-3 பெரிய ஆளுங்க ஆடுறாங்க, அவங்க கண்ட்ரோலா ஆடுறாங்க. அதான் இப்படின்னு தெரியல, கண்ட்ரோலே இல்ல. அப்படி இருந்துச்சு. எனக்கு வீடியோல பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமா இருக்கு. ஆனா அது முடிச்ச பிறகு உடம்பு வலிக்கும் பாருங்க அந்த டயர்ட். ஐயோயோ முடியல, அப்படி இருந்துச்சு. அது பழி வாங்கல, நீங்க நினைக்கிற தப்பு. மாமனாரை போய் நான் பழி வாங்கி எனக்கு என்னங்க கிடைக்கும்? அது வந்து சாமி வந்தப்ப அதேதான். அவர் என்ன நான் எங்க அப்பாட்ட கூட திட்டினேன், நீ ஏன்பா அவனை பிடிக்க விட வேண்டியதானப்பா, அவன் பாட்டுக்கு ஆடிட்டு விட்டுருவான்ப்பா அப்படின்னு தான் சொன்னேன் எங்க அப்பாட்ட. ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி, இல்ல பாப்பா கீழே ஃபுல்லா கல்லா இருக்கு, விழுந்து அடிபட்டுருச்சுன்னா அதான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க பஜனை பாடிட்டு இருந்தவங்க மேல விழுந்துட்டாங்க. இவன் அவங்க மேல விழ, எங்க அப்பா இவங்க மேல விழ, 2 பேருமே டொம்பு விழுந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அது கண்ட்ரோல் இல்லாம நடக்கிறது, அது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அது வந்து சொல்லியிருந்தீங்க என்னன்னா சாமியை ஆட்டும் போது பிடிக்காதீங்க, பிடிச்சாதான் இதாகும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி. நிறைய பேர் வந்து லட்சம்னா சாமி ஆடும் போது கண்ணே கலங்கிருச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கே ஆனந்த கண்ணீர். ஏன் அப்படின்னா எனக்கு எதுக்குடா சாமி வந்துச்சுன்னு தான் நினைச்சேன். மாலை போடல, விரதம் வந்து விரதம் வந்து நார்மலா எடுத்ததுதான். மற்றபடி வேற எதுவுமே சாமி கூட கும்பிடலங்க. உண்மையே சொன்னா சாமி கூட கும்பிடல. நான் ஒழுங்கா இங்க ஐயப்பன் சேலை வச்சு சாமி கும்பிட்றாங்க. என்னைக்காவது ஒரு தடவை குளிச்சிருந்த டயத்துல வந்து சாமி கும்பிட்டுருக்கேன். குளிச்ச டயத்துல மட்டும் பண்ணி ஒரு மினிமம் ஒரு 5 தடவை சாமி கும்பிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு வந்ததே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்துச்சு எல்லாமே. சோ அதுதான் ஒரு வாட்டி வந்துச்சுனாலே வந்துரும் அவ்வளவுதான். நான் நினைச்சது வந்து அரள கண்டிப்பா ஆடுவா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். எனக்கு தெரியும் ஆடுவான்னு. நான் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சில வீடியோ பாட்டு பாடின வீடியோலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. இவங்க நிறைய சாமி பாட்டுலாம் பண்ணாங்க, ஐயப்பன் பாட்டுலாம் நிறைய பண்ணாங்க. அந்த சினிமா பாட்டேலாம் நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணி சூப்பரா பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பல்லாக்கு குதிரையில அந்த பாட்டெல்லாம் ஐயப்பனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாட்டுலாம் பாடினாங்க. அப்புறம் வந்து எங்க குலதெய்வ பாட்டு படவெட்டி ஐயனார் பாட்டும் பாடினாங்க. அந்த படவெட்டி ஐயனார் பாட்டு பாடும்போது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். பட் ஆனா என்னன்னா எங்க வீட்டுக்குள்ள சாமி வர மாட்டேங்குது. ஏன்னா கன்னிசாமி இருக்கு எங்க வீட்டுக்குள்ள. கன்னிசாமி எங்க அத்தையோட சாமி இருக்கிறதுனால எந்த ஒரு சாமியுமே வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது. அது வந்து எனக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா எப்படின்னா, இந்த படவெட்டி ஐயனார் பாட்டு பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி உடம்பு புல்லரிச்சிச்சு. பட் ஆனா எனக்கு சாமி வரல. அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம வெளியில, ஆனால் வெளியில எங்கள் அண்ணன் அந்த விபூதி பூசும் போது எனக்கு சாமி வந்துச்சு. அதே மாதிரி நான் வெளியில சப்போஸ் நான் வெளியில இருந்து நான் பாட்டு பாடி இவங்க பாட்டு பாடும்போது நான் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு சாமி வந்திருக்கும். பட் ஆனால் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறனால எனக்கு சாமி வரல. இன்னொன்னு இவங்க சாமி ஆடும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் வெளியிலேயே வந்திருக்க மாட்டேன். எந்திரிச்சு கூட பாக்கணுங்க. நான் வீடியோல பாக்குறேன் உட்கார்ந்து தான் இருக்கா, அதை வர எந்திரிச்சு வரல. அதுதான் சொல்றேன், எனக்கு சாமி வந்துச்சுன்னா அப்புறம் என்னையும் பிடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதனால நான் வெளியிலேயே வரல. பட் ஆனால் எந்திரிச்சு நின்று பார்த்தேன். நீ பார்க்கலன்னு சொல்லாத, நான் எந்திரிச்சு நின்று பின்னா நின்று பார்த்தேன். பட் நான் வெளியில வரவே இல்லை. கடைசியா இவங்க ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்ததான் இவனை கூட்டிட்டு கீழே உட்கார்ந்துருந்தடா, கீழே உட்கார்ந்துருந்தா அப்பா கையால சாஞ்சி உட்கார்ந்துருந்தா. கீழே படுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பிடிக்க முடியலன்னு சொல்லி திருப்பிட்டாங்க. எல்லாரும் குப்பரை திருப்பி மேல அமைக்கிட்டாங்க. இப்படியே ஒரு தரவாணி. ஆமா 10 அவர் 4-5 கை அப்படி இருக்கு உடம்புல. தலைய ஒரு ஆள் பிடிச்சிருக்காரு, 2 கையை ஆளாளு. எனக்கு சிரிப்பு. என் வீடியோ பாக்குறேன், என்னை குப்பரை போட்டு மேல கால் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. அப்படியே புடிங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் எனக்கு அப்புறம் பின்னாடி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு வந்து சாமி ஆடும்போது வந்து அதுதாங்க, சாமி ஆடும்போது அந்த கருப்பர் பாட்டுக்கு ஆட விட்டுருதாங்க. ஆடட்டும் சொல்லி விட்டுருதாங்க. அது வந்து அதுக்காக தானே அவர் வராரு. அந்த இது பஜனையெல்லாம் பாக்குறதுக்காக தானே அவர் வராரு. சோ அதனால எல்லாரையுமே ஆட விட்டாங்க. மெதுவா வருது அப்படியே அந்த பாட்டு. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, மாஸ்டர் கூப்பிடுறாங்க. 2வது வரி மெதுவா அப்படியே வருது. அதுவும் அந்த எப்படி இல்லச்சு பாடும்போது அந்த நடுவுல கத்துவாங்க பாரியா, அதுதான் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டை நான் கேட்டது கூட கிடையாது இதுக்கு முன்னாடி. போன தடவை பாடின பாட்டு வந்து வேற பாட்டு. இந்த பாட்டு பாடினது வேற பாட்டு. 2வது வரி பண்ணும்போது
எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எங்க அம்மாட்ட வந்து நான் கை காமிச்சேன். அம்மா லட்சுக்கு சாமி வரும், அப்பாட்ட சொல்லி பிடிச்சுக்க சொல்லி எங்க அம்மா உடனே எங்க அப்பாவை கூப்பிட்டு நிக்க வச்சாச்சு. உடனே எங்க அப்பா வந்து சொல்லிருச்சு, பானு உள்ள ஓடி கை காலம் உடச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள ஓடி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து உள்ள அடி அமுச்சு விட்டுருச்சு. அப்புறம் வந்து எங்க அண்ணன் வந்து பிடிச்சுக்கிட்டான். இவனை ஒரே ஆளா எங்க அண்ணனாலதான் மட்டும் கண்டல் பண்ணி நல்லா பிடிச்சுக்கிட்டான். அவன் சூப்பரா பிடிச்சிட்டான், இப்படி பிடிச்சுக்கிட்டான், 2 கை வச்சு ஒரே ஆள் பிடிச்சுக்கிட்டான். இன்னொன்னு வந்து அப்புறம் வந்து இல்ல நீங்க கன்னிசாமி பிடிக்காதீங்க, மாலை வந்துரும், கருப்பர் வந்து இது பண்ணிடுவாரு சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டு அப்புறம் வேற பிடிக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன், எங்க அண்ணனுக்கு சாமி வரும்னு எதிர்பார்த்தேன். நானே அதான் நினைச்சிட்டு இருந்தேன், உங்க அண்ணனுக்கு வரும், சரி நம்ம பக்கத்துலயே முடியாது, எங்க அண்ணனா பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சரி நான் பக்கத்துலயே, என் மச்சான் பக்கத்துல தான் இருந்தாரு, நான் என் பக்கத்துல நான் இருந்தேன், அப்புறம் ஒரு குட்டி பையன் இருந்தான், மற்றவங்களாம் பாடுறவங்க இருந்தாங்க. சரி சாமி வந்துச்சுன்னா நம்ம பிடிச்சிப்போம் அப்படின்னு தான். எனக்கு வராதுன்னு தான் நினைச்சேன், ஏன்னா மாலை போடல இதுல இல்ல நான் வந்து எனக்கு என்னோட மைண்ட் செட் என்ன, ஒரு வாட்டி வந்துட்டா திரும்ப வந்துருங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா இவங்க கிட்ட அதெல்லாம் வராதுடா, ஃப்ரீயா விடுறா, அதெல்லாம் வராதுடா, ஃப்ரீயா விடுறா, ஏன்னா நம்ம அதே நினைச்சிட்டு இருந்தாதான் நம்மளுக்கு இதாகும். அதனால அதை நம்ம நினைக்காம அப்படியே விட்டுறணும். அதுதான். ஸோ நான் வந்து எங்க அண்ணனுக்கு வரும் நான் எதிர்பார்த்தேன், பட் எங்க அண்ணனுக்கு வரல. ஆனா எங்க அண்ணன் பூசும் போது எனக்கு வந்துச்சு. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க. கன்னிசாமி வந்து எனக்கு பூசினாரு. அதான் எங்க அண்ணன் கன்னிசாமி தானே. எனக்கு வந்து விபூதி அந்த பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விபூதி வைக்க எனக்கு வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. அது என்ன சாமின்னா குலதெய்வம் தான். இவங்க குலதெய்வம் வந்துச்சு, அந்த மாதிரி தான் ஐயனார் சாமி தான் வந்துச்சு. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர் சொன்னது வந்து என்னன்னா, சாமியை ஆட விடுங்க, என்ன சொல்லுதுன்னு ஒரு தடவை கேளுங்க, என்ன சொல்லுதுன்னு ஒரு தடவை கேளுங்க. நீங்க அடக்குனாதான் அடுத்த வாட்டி வரும்போது உக்ரமா வரும், அதனால சாமியை ஆட விடுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஐயப்ப பஜனைக்கு வந்து யாருமே சாமி கிட்ட வந்து கேட்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஆமா, கோயில்ல கேட்கறது வேற, பஜனையில கேட்கறது. பஜனையில வந்து கன்னிசாமி பூஜைக்கு நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. கன்னி பூஜைக்கு ஐயப்ப பூஜையில வந்து கருப்பர் வராரு அப்படின்னா ஐயப்பனே வந்த மாதிரின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் இருக்கும். அது உண்மையானதுதான். எல்லா இதுலயுமே கருப்பர் வருவாரு, எல்லா கருப்பருமே வருவார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு கருப்பர் இருப்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கு வருது போல இருக்கு. அதனால நான் எங்களுக்கு வருதா என்ன, எனக்கு தான் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கேன். அதுக்கப்புறம் வர இந்த நாட்கள்லாம் என்னால என் உடம்பு என்னாலே முடியல, நடந்து போறது கூட முடியல, தெம்பில்லாத மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் சரியா அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஆம்பளை ஒன்னாலே தாங்கமல, அப்பெல்லாம் என்னையெல்லாம் என்ன சொல்லுவே நீ, முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து அதை வந்து மனசுல வச்சுக்காம நம்ம வந்து சாமியை நினைச்சிட்டோம்னா நம்ம கை கால் வலி எதுவுமே இருக்காது. ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்டா சாமி வந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல. மாலை போட்டு வந்தா, ஆனா சாமி வர்றது நல்லதுதான். நம்ம வேணா அடுத்த வாட்டி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வேணா கேட்டுருவோம், உனக்கு திருப்பி சாமி வராதுடா. சாமி இன்னொன்னு சொல்றதை கேளு. அவர் என்ன சொன்னாரு, மருதப்பரோட சன்னிதானத்துல மஞ்சன பேச்சியும் வராது, காலச்சாமியும் உள்ள வராது. சப்போஸ் உனக்கு காலச்சாமி வந்தா அந்த சாமி மருதப்பரோட சன்னதியில உனக்கு வராது. ஏன்னா எனக்கு வந்து நான் சாமி ஆடும் போது சொன்னது இதான், என்னடா காலசாமி வர மாட்டேன், வேற எந்த சாமியுமே இந்த சன்னதிக்குள்ள வராது, அப்ப எந்த சாமி வருதுன்னு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்க அம்மா மச்சி குலதெய்வம் வாசல்ல நின்று இவங்களோட குலதெய்வ சாமியை என் உடம்புல ஏவி விட்டுருக்கு. அவ்வளவுதான், அதுதான் சொன்னாங்க. மிச்சபடி இவங்களுக்கும் இந்த வாட்டி போய் கேட்டோம். நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா அண்ணனுக்கு என்ன சாமி வருது, இந்த கமெண்ட் தான் மோஸ்ட்லி நிறைய வந்துருந்துச்சு. நாங்க வேணா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு எங்களோட குலதெய்வ காலச்சாமி தான் வராரு. அவர்தான் ஒண்ணுதான். எங்க குலதெய்வம் கோயில் வந்து கருப்பர். இந்த போட்டோ காட்டு, நமக்கு செல்ல இருக்கு பாரு போட்டோ. இவர்தான் எனக்கு பின்னாடி இருக்கு காலச்சாமி இருக்கார்ல, இந்த இருக்காங்களே காலச்சாமி, எங்க அப்பா பேரு. என் தம்பி சொல்லுவான், அம்மா தாத்தா சாமி கும்பிடுவோம்பா, அந்த மாதிரி. அன்னைக்கு கும்பிட்டு போட்ட போட்டோ தான் அது. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான், அந்த இதுதான் வர மாதிரி. ஏன்னா கை மேல அந்த மாதிரி தான் போகுது. அதுக்காக நம்ம வந்து குலதெய்வ கோயில போய் கேட்போம், என்ன சாமின்னு தெரியல. பண்ணா கருப்பர் பாட்டு பாடினதும் இவங்களுக்கு வந்துருது சாமி. அவ்வளவுதான், பாட்டு கேட்டாலே உச்சத்துக்கு போயிடுறேன், உடம்பெல்லாம் ஒரு புல்ல அரிக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு. அடுத்து வந்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டு அத்தை மாமாலாம் என்ன சொன்னாங்க, உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க, உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டீங்க. யாரும் எதுவுமே சொல்லல, நேர்ல போனாதான் சொல்லுவாங்க. அடிக்கடி அருளுக்கு வரனால அது யாரும் சரி சாமி தானே ஆடுறாங்க அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. வேற நேற்று பேசும்போது கூட எங்க அம்மா எதுவுமே சொல்லல.
மஞ்சு மட்டும் நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் சாமி வணக்கம் போட்டாங்க. வேற யார் பசங்க எல்லாம் நம்ம நேர்ல போகும்போது தான் தெரியும், நம்ம நேர்ல போகும்போது தான் தெரியும். பட் ஆனா கோயில் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு மாலை போடுறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு வச்சிருக்கோம். முருகருக்கு இவங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி முருகனுக்கு மாலை போடுறேன் 2ஆம் தேதி போடுற மாதிரி பிளான் 2ஆம் தேதி போடுறோம் எப்படின்னு பாப்போம். அதனால ஃபுல்லா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவர்கிட்ட இந்த வருஷம் மாலை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்கிறோம் நடிக்குட்டி. ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ தான் மோஸ்ட்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியா இருங்க. இந்த வருஷம் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாமா தங்கம். இந்த வருஷம் 2026 எல்லாருக்கும் எப்படி அமைப்புன்னு தெரியல, எல்லாருக்குமே நல்லதா அமையணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். எனக்கும் நல்லா முடியணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயமும் நல்லபடியா முடிஞ்சு லைஃப் இந்த 27க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு நிலையா நின்றுன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். பாப்பா நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இல்லாட்டியும் இப்படிதான் எல்லாருமே நல்லா தான் இருப்போம். நல்லா இல்ல நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த வருஷம் யாருக்குமே சரியில்லை, அது யாருக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே இந்த 2026 வந்து நல்லா இருக்குன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எங்களுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்லா அவ்வளவுதான். 2026ல கடல் கொடுக்குற பரிசு தான் எல்லாமே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா போவோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை டெய்லி கப்பல்ஸ் லெக்சர். பாய்.